கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இயேசுவோடு நாம் நிகழ்ச்சியில் 87ஆம் பாகத்தை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தை இன்று நாம் பார்ப்போம். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். தெளிவான வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறாரு. அதாவது நல் யோசனை. அப்போ ஒரு வேலை செய்யறதுக்கு முன்னாடி முதல்ல நல்லா யோசிக்கணும். நீ நல்லா யோசித்து செயல்படணும். நான் யோசித்து செயல்படும்போது அது உங்களை காப்பாற்றும். அடுத்தது பார்த்தீங்கன்னா புத்தி உன்னை பாதுகாக்கும். உங்களுக்கு வந்து எத்தனையோ நண்பர்கள் இருக்கலாம், எத்தனையோ உங்கள் சொந்த பந்தம் இருக்கலாம். ஆனால் அவங்க பேச்சை கேட்கறதுக்கு முன்னாடி உங்கள் புத்தியை நீங்கள் யோசிக்கணும். நீங்கள் உங்கள் புத்தி என்ன சொல்லுது, உங்கள் மனசு என்ன சொல்லுது, அப்போ இது நியாயமா, இது வந்து கர்த்தருக்கு பிரியமானதா அப்படின்னு சொல்லி ஒரு முறை 2 முறை நீங்கள் வந்து புத்தியிட்ட யோசித்து நீங்கள் செயல்படும் போது அது உங்களை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, என் மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமையும் பொருட்டு அப்படின்னு சொல்லி தெளிவாக போட்டிருக்கு. அதாவது என் மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து, அதாவது எத்தனையோ நீங்கள் வந்து நீங்கள் போகும்போது வரும்போது சரி, ஒரு பக்கம் நீங்கள் ஃபங்க்ஷன் போகிறீங்க, இல்லாட்டி 4 பேர் பேசுறதுக்கு நிற்கிறீங்க, அங்கே எதை நம்ம வந்து செவிக்கு சாய்க்கணுமா, ஞானத்திற்கு சாய்த்து எது நமக்கு நல்லது, எது நமக்கு தேவைப்படும் அப்படி இருந்து செவித்து கேட்கணும். அதை விட்டுட்டு அங்கே 4 பேர் புறணி பேசிட்டு இருப்பாங்க, அவன் இப்படி இவா இப்படி அப்படின்னு இருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம நிற்கக்கூடாது. நான் துஷ்டனை கண்டால் தூரவளுக்கு நம்ம வந்து சின்ன வயசுல புக்கில் படிச்சிருப்போம். அதே மாதிரி அந்த மாதிரி விஷயத்தில் கிளவி பேச்சுக்கு நம்ம செவி கொடுக்கக்கூடாது. தேவையில்லா பாவ காரியங்களை பற்றி நம்ம வந்து செவி கொடுக்கக்கூடாது. கர்த்தருடைய ஞானத்துக்கு, கர்த்தருடைய வேதத்தை கேட்கறதுக்கு, கர்த்தருடைய போதனை கேட்கறதுக்கு நம்ம செவி சாய்க்கணும். அதனால தான் தெளிவாக சொல்லியிருக்குது, என் மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமையும் பொருட்டு அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, அதே 2ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி. எப்படி சின்ன பிள்ளை சொல்றாரு பார்த்தீங்களா? அதாவது நீ என் வார்த்தைகளை முதல்ல ஏற்றுக்கணும். அப்போ ஏசப்பா என்ன சொல்றாருங்கிறத முதல்ல நீங்க மனசுல ஏற்றுக்கணும். அதை மனசுல ஏற்றுக்கொண்டு அடுத்த பார்த்தீங்கன்னா சொல்றாரு, என் கட்டளையை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி. அப்படின்னா ஏசப்பா நிறைய கட்டளை கொடுத்துருக்காரு. அதுபடி நம்ம வாழ்றோமா, அதை நம்ம பத்திரப்படுத்திக்க அப்படின்னா அதை நீங்க தொலைச்சிடக்கூடாது. அதாவது அந்த வார்த்தை, அந்த கட்டளை எப்படி நம்ம நடக்காம வேற சத்துரு வழியில் நம்ம நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. என் கட்டளைகள் உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி அப்படின்னா அந்த கட்டளை எப்படி நம்ம வாழணும், நீதி நேர்மையாக நம்ம வாழும்போது ஏசப்பா வந்து அவர் விதமாக ஆசீர்வதிப்பார். நம்ம ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பாருங்க. உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்லியிருப்பேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.